கைஸ் இன்னைக்கு வந்து ஹன்விகாக்கு செகண்ட் பர்த்டே. ஸோ அவங்க கூட எப்படி நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், எங்கெங்கன்னா போகிறோம், என்ன gift கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlogல நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கைஸ் இங்கே பாருங்க, நான் வெளியில் போகிறேன்னு தெரிஞ்சோடனே பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டேன் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லி அவனையும் கூட்டிக்கிட்டு வெளியில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே கடைக்கு போகலாம், சரி வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும், இன்றைக்கி ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போயிருந்தேன். ஸோ ஹெல்மெட்டு போடலன்னு நினைக்காதீங்க, நான் சேஃப்டியாக தான் ட்ரைவ் பண்ணேன். வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குது, அதனால தான் நான் அப்படியே போயிருந்தேன். ஸோ நீங்கள் போனீங்க அப்படியே மறக்காமல் ஹெல்மெட் போட்டுகிட்டே போங்க. அண்ட் ஹன்விகாக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி பேனல் தான் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எழுத முடியாது, இதில் வந்து நீங்கள் கலர்லேயே வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. அண்டு நல்லா வந்து ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லா கிறுக்கி விளாட்லாங்க. பின்னாடி லாக் பட்டன் இருக்குது, எரேஸ் பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஒரு எழுதுகிற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் ரொம்ப உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இது வந்து ரிலையன்ஸ் மாடல் வாங்கியிருந்தேன். 99 ருபீஸ் தான் அது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்ட்டூன் பேஸில் இருக்கும். இந்த அனிமல் ஃபேஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, பார்க்கறதுக்கே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள் கொடுத்துருமே எல்லாத்தையும் அடுக்கி வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஜீப்ராவே எப்படி ஒரு டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் கார்ட்டூனு ஈமோஜிஸ் மாதிரியே வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே. ரியலாக இல்லாமல் அது கொஞ்சம் கார்ட்டூன் பேஸில் கொஞ்சம் காமிக் மாடலில் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து அப்படி அப்படியே கிடக்கு, எல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த சோஃபாவை நவுத்திட்டு இந்த ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி தான் இங்கே கீழே வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போட்ட ஹன்விகாங்கிற லெட்டர்ஸ் அப்படியே இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே தான் வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். ஜங்கிள் தீம் பண்ணலாம் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போனால் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹன்விகாக்கு லைட் எரியர் மாதிரி ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். இது வாங்குறதுக்கே 1 hour ஆயிடுச்சு, ஏன்னா தேடி கண்டுபிடிச்சி வாங்க. 495க்கு நாங்கள் இங்கே தில்லைநகர் திருச்சியில் தான் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே போட்டுட்டு ஹன்விகாவை வந்து குளிச்சுட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹன்விகாவுக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தான் போட போகிறோம். ஸோ 2-3 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து இப்போ வியர் பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கிட்டோங்க. ஸோ அடுத்த ஒரு ட்ரெஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நெக்ஸ்ட்டு போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ இதை வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த ட்ரெஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பிரின்சஸ் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாடல். ஸோ இதுவுமே நெக்ஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். அண்ட் ஹன்விகாக்கு அடுத்தது வந்து சாப்பாடு ஊட்டுற வேலை வந்துருச்சு. சாப்பாடு ஊட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா ஹன்விகாக்கு இந்த ஒரு பேகு மாதிரி ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அண்டு இதை பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சுருப்பாங்க. அண்டு மேலேயும் நம்ம வந்து ஷோல்டரை ஹேங் பண்ணிக்கிட்டு விளாட்லாம். இது ரொம்ப ஹன்விகாக்கு பிடிச்சிருச்சு. அங்கே பாருங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அண்ட் இந்த டாய்ஸ்லாம் படுக்க வச்சுட்டான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாத்தையுமே படுக்க வச்சு ஒன்று தூங்குவான் கீழே. நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு இந்த பேகு. அதே மாதிரி நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து முடி எதுவும் கொட்டுறமானலாம் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் ஷோல்டரே மாட்டிக்கலாம். அண்ட் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ஜிப்பு வச்சுருக்காங்க. அதுலேயே நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை போட்டால் டேக் கூட பிக்காமலே. இந்த ட்ரெஸ்ஸும் நாங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உடம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ அந்த பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஹன்விகா வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகலாம் தான் கேஸ் கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள். அண்ட் வீடு தான் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் அப்படி அப்படியே போட்டாச்சு எல்லாமே இப்போது. ஸோ பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணோம். அண்ட் ஹன்விகாக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஃபேன் வாங்கினோம். இதுவுமே சூப்பராக இருக்கும். மினி ஃபேனு பார்க்க தான் சின்னதாக இருக்கும், ஆனால் செம்ம ஸ்பீடாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குன்னு. ஸோ எப்போவுமே தலை குளித்ததுக்கப்புறம் இதை வச்சு கொஞ்சம் தலையை வந்து நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம், இல்லாட்டி வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறான பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஸோ இதையும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். இங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு குஷி தாங்க முடியல உனக்கு. சரி ஓகே வாடா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டு அங்கே பாருங்கள் உடனே கீழே படுத்துக்கிட்டான், வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு செயின் எல்லாம் போட்டுட்டு பர்த்டேக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நீங்கள் எத்தனை பேர் திருச்சியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்ரீரங்கம் டெம்பிள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கோயிலுக்கு வந்துட்டோம், ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளை கோபுரம்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்தாச்சு கேஸ். இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமானுஜன் டெம்பிளுக்கு தான் கேஸ் வந்திருக்கேன், ஸ்ரீரங்கம் கோயிலில். இந்த சாமி பார்த்தீங்கன்னா வந்து நெகம்னா வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியுங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இங்கே உள்ள அந்த சிலைனா பார்த்தீங்கன்னா பயங்கர தத்துரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு சிலையுமே பார்க்குறப்ப. இங்கே எனக்கு சித்தர்கள் கோயிலுக்கு போக பிடிக்கும், அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அண்ட் கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியதாக கேஸ். ஹன்விகாவும் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து வீட்டுக்கு தான் இனிமேல். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டே டெக்கரேஷன் ஜங்கிள் தீம் தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். வீட்டுக்கு போக சொல்லி இங்கே அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ வீட்டுக்கு கிளம்புறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கிறது எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் மறக்காமல் எல்லாருமே ஹன்விகாக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட விஷயம் கண்டிப்பாக ஹன்விகாக்கு தேவை. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.